அண்ணியோட வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக வெள்ளிக்கிழமை நைட்டு போல் நான், என்னோடய பொண்ணு, தங்கச்சி 3 பேருமே பஸ்ஸில் சென்னை கிளம்பியாச்சு. நைட்டில் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே காலையில் சென்னை போய் இறங்குனதும் அண்ணா வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டான். கொஞ்சம் நேரம் டீ, காஃபி, டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக பொண்ணு, தங்கச்சி, அண்ணா 3 பேருமே கிளம்பிட்டாங்க. வந்ததுமே அண்ணா சீரக சம்பா ரைஸில் சூப்பராக சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தான். இவ்வளோ சூப்பராக பண்ணுவான் அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. அவன் ஒரு சைடு பிரியாணி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு சைடு மீனெல்லாம் பொரித்து ஆளாளுக்கு 2 துண்டை சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா சூப்பராக பிரியாணி, தயிர் வெங்காயம் இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் போல் ஃபேமிலியாக நீலக்கொடி கடற்கரை அந்த பீச்சுக்கு தான் போயிருந்தோம். பாப்பா தான் ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக என்ஜாய் பண்ணால். குட்டி பிள்ளையாக இருக்கும்போது ஒரு தடவை திருச்செந்தூர் போயிருந்தோம். அங்கே போயிருக்கும்போது கடலை பார்த்து ஒரே பயம், எங்களை கூட கால் நனைக்க விடலை. ஆனால் இந்த டைம் சூப்பராக என்ஜாய் பண்ணணும். அப்படியே ரிட்டன் வந்து நைட்டு பீஸாவோட டின்னரை முடித்து தூங்கியாச்சு.